शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. முதல் உல்லாசம் 12வது ஸ்லோகம். நம்ம இதுவரை என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், மனசுல ஒரு திரவீபாவம் ஏற்பட்டிருக்கும் போது பகவத் சிந்தனம் வந்தால் அப்போ பகவானுடைய அந்த ஸ்வரூபமானது மனசுல பதிஞ்சிடும். மனசு மறுபடியும் திரவீபாவத்தை விட்டுட்டு கடின பாவத்தை அடையும் போது கூட அது அந்த லாக்கையில போட்ட முத்திரை போல அந்த மனசுல ஸ்திரமா இருந்துடும். இப்படி ஸ்திரமா இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய பாவம் இருக்கு, அது ஸ்தாயி பாவம்னு சொல்றோம். அப்போ பகவானுடைய ஆகாரமே மனசுல பதிஞ்சு இருக்கும் போது அது ஸ்தாயி பாவமாக ஆகிறது. இது எப்போ அபிவியக்தி ஆகிறதோ அப்போ அது ரசானுபவமாக மாறுறது. இவ்வளவு தூரம் ஸ்தாயிபாவங்கிறது அப்படிதான். ஸ்தாயிபாவம் தான் மற்ற சககாரி காரணங்கள்லாம் சேரும்போது ரசமாக மாறி ரசானுபவமாக இவனுக்கு தெரிகிறது அப்படிங்கிறது அலங்கார சாஸ்திரத்துடைய சித்தாந்தம். அதுபடி பரமாத்மஸ்வரூபம் மனசுல ஸ்திரமா பதிந்து இருந்து அதுதான் ரசமாக அனுபவிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாம என்ன பார்க்கணும்னு கேட்டா, இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்னார், இந்த பரமானந்த ஸ்வரூபமானது தனியா பார்க்கறதுங்கிறது இல்லை, மற்ற ரசங்கள்லாம் சொல்றாளோ இல்லையோ, சிங்கார வீர கருணானுக்காக. அப்ப ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் இந்த பரமாத்மஸ்வரூபம் அந்த விஷயமாக பாதிக்குதான் பாதிக்கும். வேதாந்த சித்தாந்தப்படி சத்தியபாகா சர்வவிதம் விபாதி அப்படின்னு இருக்கிறதுனாலே அந்த பரமானந்த ஸ்வரூபம் பாதிக்காமல் எதுவுமே பாதிக்கும். ஆக எல்லா பானத்திலும் அது கூட கூட பாதிச்சுட்டே இருக்கு. இவ்வளவுதான் என்னன்னு சொன்னா, அது பாதிக்கம் இருந்தாலும் அது ஆனந்த ரூபமாக தெரியுது. சில இடத்துல கடம்னு தெரியறது கூட அதுதான் தெரியுது, ஆனா அது தெரியறதுன்னு தெரியல. ஏன்? ஆவரணத்தால மறைஞ்சிருக்கு. இதுக்கு மேல அடுத்தது இப்ப 12வது ஸ்லோகத்துக்கு வரும். சத் அஜ்ஞாதஞ்ச சத் பிரம்மா நேயம் காந்தாதி மானசா மாயாவிரதி திரோபாவே விருத்தியா சத்வஸ்தயாக்ஷம். சத் அஜ்ஞாதஞ்ச சத் பிரம்மா. சத்துனா சத்தியம், பாதிக்கப்படாதது, அபாதிதம். அதே சமயத்துல அஜ்ஞானம், அஜ்ஞானத்துக்கு விஷயமானது. இது எதா சொல்றாருன்னு சொன்னா, பிரமாணத்தினால தெரிய வேண்டியது இதுதான். பிரமாணம் எதை தெரிவிக்கும்? தெரியாததை தெரிவிக்கும். அதுதான் பிரமாணத்துக்கு வேலை. அதே சமயத்துல பிரமாணத்துக்கு எது விஷயமாகும்? எது அபாதிதமா இருந்தாக்கா அந்த ஞானத்தை பிரமாணம் சொல்லலாம், அப்பதான் அதை பிரமாணம்னு சொல்லலாம். தப்பா இருந்ததுன்னா இதம்ரஜசங்கிற மாதிரி பிராந்தின்னு சொல்லலாம். ஆக பிரமாணத்தினால அறியப்படும் விஷயமானது சத்தாகவும் அதே சமயத்திலே அஜ்ஞாதமாகவும் இருக்கும். அப்பதான் அது பிரமாணம் சொல்லணும். இப்ப இந்த லோகத்திலே சத்தாகவும் அஜ்ஞாதமாகவும் இருப்பது எது அப்படின்னு கேட்டா, சத்து அஜ்ஞாதஞ்ச தத் பிரம்மா ஒண்ணுதான். வேதாந்த சித்தாந்தப்படி வேற எதுவுமே அஜ்ஞாதம் இல்லை. லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் அஜ்ஞாதம்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானம் இந்த ஜடப்பொருளை மறைக்காது. இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அஜ்ஞானம் இதை மறைக்காது, இதை ஆவரணம் பண்ணாது. அஜ்ஞானம் எதை ஆவரணம் பண்ணணும், எதை அது ஆவரணம் பண்ணலைன்னா பிரகாசித்துடுமோ, பிரகாசம் ஆயிடணும்
அதைத்தான் அதை ஆவரணம் பண்ணணும். எதை ஆவரணம் பண்ணலைன்னா அது தானா பிரகாசிக்கும் அப்படின்னு கேட்டா, எது தானா பிரகாசிக்குமோ அதுதான். தானா பிரகாசிக்கக்கூடியது லோகம் இல்லை. ஆக ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதனால அது ஒண்ணுதான் அஜ்ஞானத்துக்கு விஷயம். அப்போ லௌகிக வஸ்துக்கள் எல்லாம் இது தெரியல அது தெரியல அஜ்ஞான விஷயம்னு சொல்றோமே, அது என்னதுன்னு கேட்டா, அது அந்த அஜ்ஞாதமான சைத்தன்யத்துக்கு ஒரு உபாதியாக அவச்சேதகமாக இருக்கிறதுனாலே அதையும் அஜ்ஞானம். வாஸ்தவத்தில் அஜ்ஞானம் நமக்கு தெரியாத வஸ்துக்கள் எல்லாம் மறைக்கவே இல்லை. நமக்கு தெரியாத வஸ்துன்னு எதை சொல்றோமோ அந்த வஸ்துவையும் சைத்தன்யம் இருக்கோ இல்லையா, அந்த சைத்தன்யத்தை ஆவரணம் பண்ணி வச்சிருக்கு. அது ஆவரணமா இருக்கிறதுனாலே அந்த வஸ்துவும் நமக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லப்படும். அந்த விவகாரத்துக்கு விஷயமா. அப்போ பத்து அஜ்ஞாதஞ்சா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா பிரம்மம், தத் பிரம்மா. இதுதான் நேயம் காந்தாதி மானச. காந்தா அது விஷயங்களே, அதாவது சிங்கார வீர கருணாத்புத அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் அது ஒவ்வொன்றுக்கும் அவ அந்த அலங்கார சாஸ்திரத்தில் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வருவான். அப்படி சொல்லிட்டு வரது சிங்கார ரசத்துல பரமமா ரொம்ப பரமானந்தம் அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. பரமானந்தம் என்னது, அந்த பரமானந்தம் எப்படி அபிவிருத்தியா இருக்கு அப்படின்னு பார்க்கறது. அங்க என்ன பார்க்கறான், காந்தாதிகளை பார்க்கறான். காந்தான அழகான ஸ்திரீத்தியா இருக்கு. அப்ப அந்த ஸ்திரீயை பார்க்கும்போது எந்த ஒரு பிரமாணம் அந்த காந்தாவை தெரிவிக்கிறதோ அந்த பிரமாணமானது இந்த பிரம்மத்தை அபிவிருத்தம் பண்றது. காந்தாதி மானதா மேயம் பிரம்மா. அங்கேயும் பிரமாணம் ஒரு ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொன்னா, அந்த காந்தாவட்சண சைத்தன்யங்கிறது இருக்கு, அந்த சைத்தன்யத்தில் இருக்கும் ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது. அப்ப அங்க தெரியறது எதுன்னா அந்த பிரம்மம் பிரகாசிக்கிறது. அந்த பிரம்மம் பிரகாசிக்கும் போது அதோட சேர்த்து காந்தா தெரியும். அப்ப இந்த பிரகாசம் இருக்கோ இல்லையோ, பிரம்ம பிரகாசம், இதுதான் அந்த பரமானந்த ரூபமாக அனுபவிக்கப்படுறது. அப்போ ஆஷா பகவஸ்வரூபத்தை மனசுல வச்சிருந்து அதை அபிவிருத்தமாகி அதை அனுபவிக்கிறதும் பரமானந்த அனுபவம் தான். காந்தாதி விஷயங்களோடு சேர்த்து ரசத்தை அனுபவிக்கும் போது அப்பவும் இதே பரமானந்த சுரூபம் தான் அனுபவிக்கிறது. என்ன வித்தியாசம்னு கேட்டா, மாயாவிற்கு சிரோபாவு விருத்தியா சத்வஸ்தயா. இந்த மானசா மாயாவிற்கு சிரோபாவு. காந்தாதி விசேஷமான பிரமாணம் சத்துராதி பிரமாணம். இந்த சத்துராதி பிரமாணமானது அந்த விஷயத்துல போய் இந்திய அர்த்த சன்னிகர்ஷம் ஏற்பட்டு மனசும் அந்த அளவுக்கு போய் விருத்தி ரூபமாக பரிணமித்து அந்த விருத்தியாக அந்த உள்ள ஆவரணத்துக்கு திரோபாவம் ஏற்படுகிறது. மாயாவிற்கு திரோபாவு விருத்தியா தத்துவஸ்தயா. அந்தஸ்கரணத்துல எத்தனையோ விருத்திகள் இருக்கு. அது சத்துவகுணத்துடைய விருத்தி, பிரஜோகுண விருத்தி, சமோகுண விருத்தி, எல்லாவற்றையும் விருத்தி தான். ஆனா அஜ்ஞான ஆவரணத்தை போக்கக்கூடிய விருத்தி சாத்விக விருத்தி. அதனால சத்வா பஞ்சாயத்தே தியானம் அப்படின்னு சொல்லி தியானம்னு இருக்குது, விருத்தி தியானம் அப்படின்னு. விருத்தி தியானம் வரும்போது இந்த ஆவரணத்துக்கு பங்கம் ஏற்படுறது. ஆனா அந்த பங்கம் ஏற்படுறது ஒரே ஒரு க்ஷணத்துல. சத்வஸ்தயா விருத்தியா க்ஷணம், ஒரு க்ஷணம். அந்த விருத்தி எவ்வளவு தூரம் இருக்குமோ ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் வேற விஷயம் வந்துடும். ஆகையாலே எப்போ அது அந்த விருத்தி வருதோ அந்த சமயத்துல அந்த ஆவரணம் மறைஞ்சு அந்த பிரம்மஸ்வரூபம் அங்க பிரகாசிக்கிறது. அதைத்தான் இவன் ஆனந்தம்னு சொல்லி அனுபவிக்கிறான் அந்த இடத்துல. அதா 13வது விஷயம். அதா ததேவ பாவத்துவம் மனசி பிரதிபத்தியதே கிஞ்ச நூனாஞ்ச ரசதாம் யாதி ஜாட்ய விமிஷணாம். அதா அந்த பரமானந்த ஸ்வரூபமே காந்தாதி விஷயங்களையும் அபிவிருத்தி ஆகிறதுனாலே அதுதான் பாவம், சாயி பாவமாக ஆகிறது. மனசுல எப்போதும் இருக்கிறது தான் மனசினால அனுபவிக்க முடியும், இல்லாத ரசத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறானேன்னு கேட்டா இது ஏற்கனவே இருந்தது,
இருந்துட்டு இருக்கிற ஆனந்தத்தை அபிவிருத்தியாகும் போது இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பரமானந்த ஸ்வரூபம் இருக்கு, இது இவனுடைய மனசுல பதிவு இருக்கு, அதுதான் சாயி பாவமாக இருந்துருக்கு. அபிவிருத்தியாகும் போது ரசமாக மாறுவது. மனசு பிரதிபத்தியதே கிஞ்ச நூனாஞ்ச ரசதான். ஆனா ஒண்ணு பக்தி ரசத்தை அனுபவிக்கும் போது அப்ப பரமானந்த ஆவிர்பாவம் இருக்கு. காந்தாதி விஷயங்களால சிங்காராதி ரசத்தை அனுபவிக்கும் போது அது அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கு, நூனமா இருக்கு அதனுடைய ரசத்தை. அது ஏன் ரெண்டு இடத்துலையும் ஒரே ஆத்மஸ்வரூபானந்தம் தான் காட்டிக்கிறதுன்னு சொன்னால், பக்தி ரசத்தை அனுபவிக்கும் போது அப்படியே பரமானந்தமாகவும், இந்த சிங்காராதி ரசத்தை அனுபவிக்கும் போது கொஞ்சம் குறைவாகவும் நூனமாகவும் ஏன் தெரியுது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றார். ஜாட்சிய வினிச்சரணா நூனாம் ரசதாம். நூனம்னா குறைவு. அந்த ஜட பதார்த்தமே சேர்ந்து விட தெரியாதுல. காந்தாதி ரூபமான பார்க்கக்கூடிய திருஷ்ய பதார்த்தமும் சேர்ந்து அதோட சேர்த்து அபிவிருத்தி ஆகிறதுனாலே இதனுடைய ரசத்தன்மை குறைகிறது. பரமானந்தம்ங்கிறது இந்த வெறும் ஆனந்தமாகும். அதனால இதனுடைய ரசபாவம் பக்தி ரசத்தை காட்டிலும் குறைவாக ஆகிறது. நூனாம் ரசதாம் ஜாதி. ஏன்? ஜாட்ய வினிஷரணா, ஜட பதார்த்தம் கலந்து தெரிகிறது. இது வேதாந்த சித்தாந்தே ஸ்தாயினோ ரசதா உதிதா சாங்கிய சித்தாந்தமாசிரித்யாபி அதுனா பிரதிபாத்தியதே. இப்போ சொன்னது எந்த வழியில ஆனந்த சுரூபம் தான் ரசம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டா வேதாந்த சித்தாந்தம். அதாவது வேதாந்த சித்தாந்த சித்தமான பிரக்கிரியை கொண்டு அலங்கார சித்தாந்தத்தையும் சேர்த்துட்டு அந்த ஆனந்தம்ங்கிறது ஆத்மானந்தம் தான். அதுவே தான் மனசுல பதிந்து சாயி பாவமாக இருந்துருக்கு. அது அந்தந்த சமயத்துல அபிவிருத்தி ஆகும் போது தெரியும் போது ரசமாக அனுபவிக்கப்பட்டது அப்படிங்கிறது வேதாந்த சித்தாந்தத்தான குறிப்பிட்டோம். சாங்கிய சித்தாந்தமாசிரித்யா, சாங்கியசாஸ்திர சித்தாந்தத்தை வச்சு கூட இதே பிரக்கிரியை எப்படி சொல்லணுங்கிறத மேல சொல்ல போறோம். தார்க்கிகாதி சித்தாந்தம் இதுக்கு உதவாகுன்னு மேல சிந்திக்கிறோம். ரசமாக இருக்கிறது தார்க்கிக சித்தாந்தம் லாயத்தில்லை, சாங்கிய சித்தாந்தத்தை சொல்லலாம். எப்படி சாங்கிய சித்தாந்தம் என்ன? தமோ ரஜத் சத்வகுணாக மோக துக்க சுகாத்மகாக தன்மயி பிரகிருதி ஹேது சர்வம் காரியஞ்ச தன்மயம். அந்த சித்தாந்தம் எப்படி? அதாவது 3 குணங்கள், தமசு ரஜசு சத்வம் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. இதனுடைய ஸ்வரூபம் என்ன? மோக துக்க சுகாத்மகாக இந்த குணங்கள். தமசுன்னு சொன்னா அது மோகம் தான் அதனுடைய ஸ்வரூபம். இந்த சாங்கிய சித்தாந்தத்தில் எப்படி வச்சுருக்காங்கன்னா, வெளியில இருக்கிற விஷயத்துல அந்த குணம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது உள்ள மனசுலயும் அதே மாதிரியான வேலை செய்யும். நம்ம உள்ள எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் வெளியில உள்ள வஸ்துவும் தன்னை பிரகாசப்படுத்தும், வெளிப்படுத்தும். இவனுடைய மனசுல மோகம் இருக்குன்னு சொன்னா வெளியில இருக்கிற வஸ்துவும் அதுக்கு அனுகூலமா தமோகுணத்தை அபிவிருத்தி. இவன் மனசுல ரஜோகுணம் வந்துருக்குன்னு சொன்னா அப்ப வெளியில இருக்கிற வஸ்துவும் அதுக்கு தகுந்த அபிவிருத்தி. சாட்சித குணமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த அபிவிருத்தி. அப்ப இது ரெண்டுமே ஒரே விதமான 3 குணங்கள் கொண்ட பிரகிருத்தியால உண்டாயிருக்கு இல்லையா? அதனால அதுக்கு தகுந்தாபோல தான் வரும்னு வாழ்க்கை சொன்னாங்க. அதுல தமசுங்கிறது மோகம், ரஜசுங்கிறது திருப்தி, சத்வங்கிறது இது அந்த குணங்களுக்கு ஸ்வபாவம். இப்படித்தான் இருக்கும். தன்மயி பிரகிருதி ஹேது, இது எல்லா வஸ்துக்கும் பொருந்தும். ரஜசத்வ தமோகுணாத்மகத்துவம். அதுல இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எப்படி இருக்குன்னா அதுவும் அப்படிதான் இருக்கு. இந்த 3 குணஸ்வரூபமா தான் இருக்கு. தன்மயி பிரகிருதி, மூல பிரகிருத்தின்னு சொல்றேன். இதுதான் சர்வ காரியத்துக்கும் ஹேதுவாக காரணமாக. இதுலேருந்து வந்த மூல பிரகிருதி 3 குணமா, அதுலேருந்து வந்த காரியமும் அப்படியே 3 குணமாகவே. சர்வம் காரியஞ்ச தன்மயம்.
அதாவது இந்த திரிகுணாத்மகமாக இருக்கு அப்படின்னு முதல் சித்தாந்தம். எந்த காலத்தை பார்த்தாலும் அது வந்து 3 குணம். ஒவ்வொரு சமயத்துல அது ஒவ்வொரு குணம் ஒவ்வொருத்தருக்கு தெரியும். அதை மேல சொல்றேன். திரிகுணாத்மகம் ஏகைகம் வஸ்து கிரியாகாரம் ஈஸ்வரே நிஜ மானச சங்கல்ப பேதேன புருஷனிக்கு ஏகைகம் வஸ்து. ஒவ்வொரு வஸ்துவும் திரிகுணாத்மகம். எல்லா வஸ்துவுமே லோகத்தில் பார்க்கிறது ஆத்மாவை சொல்லக்கூடாது. ஆத்மாவை பொறுத்து பாக்கி அனாத்மா திரிகுணாத்மகமாக இருக்கு. அதுவும் 3 விதமான ஆகாரங்களை கொண்டதாக இருக்கு. அப்பப்போ தன்னுடைய ஆகாரத்தை மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரியும். எப்படி தெரியுது? நிஜ மானச சங்கல்ப பேதேன புருஷை பிரிதி. 3 விதமான புத்தர்களை உதாரணத்துக்கு எடுத்துட்டார். ஒருத்தன் சாத்விக மனோவர்த்தியோடு இருக்கான், ஒருத்தன் ராஜசத்தோடு இருக்கான், தமோ குணத்தோட ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா இந்த 3 பேருக்கும் அந்த ஒரே வஸ்து 3 ஆகாரங்களுக்கு ஒரே மாதிரியா தெரியாது. வஸ்து ஒண்ணுதான், ஆனா அது 3 வேஷம் வச்சுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷத்துல அது வந்து காணப்படும். அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. காமின்யாக சுகதா பர்த்ரா அனுபூயத்தே அன்வயம் சபத்ன்யா துக்கரூபதா தத் அலாபாத் ததா அந்நேன மோகத்துவம் அனுபூயத்தே. ஒரு ஸ்திரீ இருக்கான்னு வச்சுக்கோம். அவளுடைய பர்த்தாவுக்கு அவளை பார்த்தா வந்து சுகமா இருக்கு. அப்படின்னா என்ன? அவனுடைய பார்வையில அவன் சாத்விகமான திருஷ்டியோட பார்க்கறதுனாலே அந்த ஸ்திரீயுடைய சாத்விகமான ரூபம் அவனுக்கு தெரியுது. சத்துவகுணம் அங்க அபியுக்தமா, அதனால சௌக்கியமா இருக்கு. அதே சமயத்துல அந்த ஸ்திரீக்கு ஒரு சபத்தினி இருக்கான்னு இருக்கும், இன்னொரு சபத்தினி இருக்காங்க. அவ இவளை பார்த்தா எரிச்சல் வருது. ஏன் அப்படி? சபத்தினியா துக்க ரூபம். பார்த்தாலே பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னா அங்க ரஜோகுணம் கிளம்புறது. அதுக்கு தட்டா போல இந்த ஸ்திரீக்கு இங்க தானம் ஏற்படுறது. அதான் அங்க கோபம். இன்னொருத்தம் இருக்கான், அலாபா தகா அந்நீன மோகத்துவம் அனுபூயதே. இவ வேணும்னு ஆர்டர் பண்ணிருக்கான், ஆனா கிடைக்கல. இவ இன்னொருத்தருக்கு பத்தினி அதுதான். அப்ப என்ன பண்றது? அவளை பார்க்கறதெல்லாம் எனக்கு ஒரு இது வந்து குரோதம் இல்லை, மோகம். ஏன்னா அது தமோ குணம் அப்படி இருக்கணும். இது ரஜோகுணம் கூட இல்லை, அதை விட மோசம். அதனால தமோ குணம் அபிவியக்தி யாரு? அங்கேயும் தமோ குணம் அபிவியக்தி. விஷயத்திலையும் தமோ குணமான ஸ்திரீயுடைய ஆகாரம் இவனுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. இதை இன்னொரு தினசாமி சொல்றது உண்டு. பரிபிராட் காமபசுனா லோகவாழ்க்கத்தில் விட எடுத்திருக்காரு. ஏகத்தியானி பிரமதாசனம் குணபகா காமினி பக்ஷியம் இது சித்ரோ விகல்பனா. ஒரே ஆசாமி தான் ஸ்திரீ. ஒரு பரிபிராஜகன் பார்க்கறான், கன்னியாசி பார்க்கறான், ஒரு காமத்தி பார்க்கறான், ஒரு நாய் பார்க்கறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வஸ்து தான் தெரியும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தினசான ஒரு பாவம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா திரிகுணாத்மகத்துவம். இதுதான் காரணம். ஏவம் சக்தி இப்படி இருக்கும்போது சுகாகாரா பிரவிஷ்டோ மானசே யதா பதா சஹா ஸ்தாயிபாவத்துவம் பிரதிபத்திய ரசோபதே. நம்ம இங்க கொண்டு வந்து சேர்த்து சரி சமன்வயப்படுத்த முடியும். எப்போ ஒருத்தனுக்கு சுகாகாரம் சாத்விகமான மனோவர்த்தி வருதோ, சப்தகுணம் மேலிட்டு இருக்கிறதோ, அப்போ அவனுக்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும் அந்த விஷயத்துல உள்ள சுகாகாரம் தெரியது, பாசிக்கும். அது மனசுல பதியும் போது அது ஸ்திரமாக இருந்துவிட்டே, ஆனால் அதுவே மறுபடியும் எப்ப அபிவிருத்தமாகுமோ அப்போ அது ரசமாக மாறிவிடும். ரசாயன தோன்றும். ஏவம் சதி சுகாகாரः பிரவிஷ்டோ மானசே யதா ததா சஹ ஸ்தாயி பாவத்துவம் பிரதிபத்ய. முதல்ல ஸ்தாயி பாவம் நிரந்தரமா இருக்கும். அபிவிருத்தி ஆகும்போது ரசமாகும். ரச பிரதிபத்ய ரசோ பதே. அனுபவிக்கும் போது ரசமாக அது மாறும். ஆக சாங்கிய சித்தாந்தப்படியும் இதே பிரக்கிரியைக்கு கொண்டு வந்துள்ளலாம். அவள் சுகதுக்க மோகாத்மன்னு சொல்லி சொல்ற விதம் நமக்கு விபரீதமா இல்லை, பிரதிகூலமா இல்லை, அனுகூலமாக. ஆனா இது சரியா வராதுங்கிற பரமான்னு விரித்த ரூபம்
சித்தம் ந விஷயாகிருதி இத்தியாதி மதம் அந்நேஷாம் அப்பிராமாண்யாத்து உபேட்சிக்கும். இப்போ தார்க்கிக மதத்தில் இந்த ரசானுபவத்துக்கு ஏதாவது சமர்த்தம் பண்ண முடியுமான்னு முடியவே முடியாதுன்னு. ஏன்னா அவனை இது சரிப்பட்டு கொண்டு வர முடியாது. அவன் என்ன சொல்றான்னா, சித்தம்ங்கிறது பரமாணு ரூபம், மனசுங்கிறது சின்ன பரமாணு ரூபமா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், நிறைய பரமாணு கிடையாது. ஒரு ஆத்மாவுக்கு ஒரு மனசு உண்டா இருக்கு. அது விஷயாக்காரேன பரிணமிக்கிறதோ, அதுல போய் விஷயம் பதியறதோ, இதுக்கெல்லாம் இடமே இல்லை. ஆகவே பரமான் வேகரூபந்து சித்தம் ந விஷயாகிருதி. இந்த சித்தம் விஷயாக்காரமாக ஆக முடியாது, அதுக்கு இடமில்லை. இத்தியாதி மதம் அந்நேஷாம். வேறு சில காரணம் இந்த ஞான விசேஷக்காரான இப்படி சொல்றாளே, இந்த மதத்தை நான் எடுத்துக்கல்லே, அப்பிராமாண்யாத்து உபயோகிக்கும். இது இவாளா கல்பனை பண்ணிடுது, இதுக்கு சரியான பிரமாணம் கிடையாது. அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி ஆகம பிரமாணங்களை வச்சு பார்க்கும்போது சித்தங்கிறது பல பரிணாமங்களை அடையக்கூடிய ஒரு வஸ்துவாகத்தான் புரியுது. அதுதான் விஷயாக்கார பரிணாமத்தை அடையிறதுங்கிறது பிரமாண சித்தமா. காம சங்கல்போ சித்தா ஸ்ரத்தா அஸ்ரத்தா ருதி அஸ்ருதி ஸ்ரீஹி தீஹி தீஹி ஏதற்சர்வம் மன ஏவா. காமமாகட்டும், இச்சையாகட்டும், சங்கல்பமாகட்டும், அப்புறம் தைரியம் அதைரியம் பயம் போக்குவரத்து எல்லாம் மனசுடைய விருத்தின்னு எப்போ திருப்பி சொல்றதோ அப்போ அது இல்லைன்னு சொல்லிட்டு மனசு பிரமாண சுரூபமா இருக்கு. இது எல்லாம் எங்க வருதுன்னா ஆத்மாவில் வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி பிரமாணமாக முடியும்? வேற விருத்தமா இருக்கு. அதனால அந்த மதத்தை நான் இங்க கொண்டு வரல, உபேட்சிச்சுட்டேன். அப்பிராமாண்யாத்து உபேட்சிதம். அதை வச்சு இங்க ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இப்போ பெருசா வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஆஹா, இந்த ரெண்டு மதம் இருக்கு, சாங்கிய மதம் வேதாந்தி மதம். அதை எடுத்துட்டு இங்க நாம நன்னாவே நிரூபணம் பண்ணலாம். கிருண்ணாதி விஷயாகாரம் மனோ விஷய யோகதா இது வேதாந்திபிஹி சாங்கியரபி சம்யக் நிரூபிதம். மனசானது விஷய யோகதா ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது கிருண்ணாதி விஷயாகாரம் அந்த விஷயத்தின் ஆகாரத்தை எடுத்துக் கொள்கிறது. அந்த ரூபஸ்வரூபத்தையே தானும் எடுத்துக்கொள்ளும். எந்த விஷயத்தோட சம்பந்தப்படுறதோ அந்த விஷயத்தை கிரகிக்கிறதுன்னு சொல்றோமே, அந்த ஆகாரத்துல ஒரு பரிணாமத்தை அடையிறது. விருத்தி, அதுக்குதான் விருத்தின்னு பேரு, விஷயாக்கார விருத்தி. இந்த விஷயம் வேதாந்த சாஸ்திரத்திலையும் சாங்க சாஸ்திரத்திலையும் நன்றாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது அனுகூலமா நான் எடுத்துக்கிறேன். இது வேதாந்தி சாங்கியரபி சம்யக் நிரூபிதம். மூஷாசித்தம் யசா தாமிரம் தன் நிபம் திருஷ்யதே ததா கடாதி வியாப்னுவத் சித்தம் தன் நிபம் ஜாயத்தே. இது ஒரு சின்ன கேள்வி வரும். தார்க்கிகன் சொல்றான், மனசுங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு, பரமாணுவா இருக்கு, அது எந்த பரிணாமத்தையும் அடையாது அப்படின்னு. இவா ரெண்டு பேரும் அப்படி இல்லை, இது பரிணாமத்தை அடையும் அப்படின்னு சொல்றேன். பரிணாமத்தை அடையிறதுன்னா எப்படி? இது எப்படி விஷயாக்காரமா ஆகும்? இப்போ மனசுங்கிறது ஒரு கடத்தை தெரிவிக்கிறது, கடாகாரமான விருத்தி வருதுன்னு சொல்றாங்க. இது கடமாக மாறுமா? மனசு கடமாக மாறாது. கடமாக மாறுதுன்னா இதுலயே ஜலம் வைக்கலாமே, ஜலம் பிடித்து வைக்கலாமே இல்லையா? மனசுல ஜலத்தை பிடித்து வைக்கின்றது. வெள்ளம் பார்க்கப்படுறது, வெள்ளத்தை நம்ம நேரம் பார்க்கணும். பார்க்கும்போது நம்ம மனசு அந்த ஆகாரத்துல விருத்தியில மாறுறது திருப்பா இருக்கும். அதனால அந்த ஆகாரமாக மாறுறதுன்னா என்ன, இந்த ஆகாரத்துல மாறுறதுன்னா என்னங்கிறத நிரூபணம். இதுல அப்புறம் அந்த பரிஷ்காரம் பண்றவானா அந்த நியாய வாசனையில என்ன சொல்லுவான்னா, ஆகாரம் ஆகாரம்னா அதுவா இது மாறுதுன்னு அர்த்தமே இல்லையே. கடம் இப்படி இருக்குன்னா இது அப்படியே ஆயிடுச்சு, கடமா ஆயிடுச்சு, இது ஒரு கடமா ஆயிடுச்சுங்கிற அர்த்தம் இல்லை. கடத்துக்கும் இந்த மனச வந்த பரிணாமத்துக்கும் ஒரு விசேஷமான சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்துக்கு ஆகாரம்னு பேரு. இந்த சம்பந்தத்துக்கு ஆகாரம் இருக்கு, அது அதுவாக மாறல.
இது இதுவாக தான் இருக்கு, அது அதுவாக தான் இருக்கு. ஆனா அந்த சம்பந்தத்துக்கு ஆகாரம் ஆகாராட்சா ஸ்வரூப சம்பந்த விசேஷா. ஸ்வரூப சம்பந்த விசேஷம் கேட்டா அதுக்கு மேலே கேட்கவே இருக்காது. அது என்னதுன்னு உள்ள குறைஞ்சு பார்க்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது. ஒரு விசேஷம் அவ்வளவுதான், அதோட முக்கியம். இப்படி அவ சொல்லுவா. அதையே அவைதான் விஷயம். அதுதான் கடைசியில போய் இந்த அனுபவத்தியமான சம்பந்தம்னு சொல்லி அதில் தான் நிறுத்த முடியாது இருக்கும். ஆனா ஆரம்பத்துல ஒரு சில திருஷ்டாந்தத்தை கொடுத்தோம்னா அந்த திருஷ்டாந்தப்படி பார்க்கறதே நமக்கு மனசுல நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மூஷாதிக்கம்ங்கிற திருஷ்டாந்தத்தை கொண்டு வர. மூஷாதிக்கம் யதா தாமிரம் தன் நிபம் திருஷ்யதே ததா கடாதி வியாப்னுவத் சித்தம் தன்னிபம் ஜாயதே. தன்னிபம் அதை போல, அதுக்கு சதிருஷமாக அப்படின்னு தன்னிபம் இருக்கும். மூகா அப்படிங்கிறது என்னன்னா, அந்த காய்ச்சி உருக்கின சாம்ராஜ்கள்லாம் பிரதிமை நிர்மாணம் பண்றதுக்காக எந்த ஒரு அச்சில போடுவான்னு அந்த அச்சுக்கு பேரு மூஷான்னு. அதுல விட்டு கெட்டியானதுக்கு அப்புறம் அதை எடுத்தா அதை கரெக்டா அந்த பிரதிமை பிள்ளையார் இல்லையாரெல்லாம் மண்ணை வச்சு பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒண்ணு வச்சுருக்காங்க. இப்ப அந்த மூஷாங்கிற அந்த இதுல சித்தம் உருக்கி விடப்பட்ட தாமிரமானது சந்நிபம் திருஷ்யதே. அப்படியேதான் இருக்கு. அது என்ன ஆகாரத்துல இருக்கோ அதே மாதிரி இருக்கு. அதுல முக்கம் இப்படி இருக்கா, அது இருக்கு. இந்த துண்டிட்டே இருக்கான்னா அதுலயும் துண்டிட்டே வரும். இப்படித்தானே வரும். ஆனா அந்த ஆகாரம்னு சொல்லக்கூடிய அது மாதிரி இருக்குமே தவிர இதுவே துண்டிக்கே ஆகாது, இதுவே மூஷாவாகவும் ஆகாது. இது மேல இன்னும் ஒரு இதை விட முடியாது. அதே மாதிரி தெரியறது அதுவாக ஆகல. அப்படிதான் இந்த மனசனுடைய விருத்தி இருக்கு. இதுவும் கடம் மாதிரி தெரியறது, இது கடமாக ஆக சாகார விற்பின்னு சொன்னா இந்த விற்பியை நம்ம வச்சுட்டு கடம்னு பேசலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். இது கடம் அப்படின்னு பேசலாம். ஆனா இதுவே கடம்னு இல்லை, விற்பியே கடம்ங்கிறது கிடையாது. ததா இத போல கடாதி வியாப்னுவது சித்தம். வேதாந்திக்கு தான் இது இருக்கு, வேதாந்தி சாங்கியனுக்கும் இருக்கு. நம்ம வெளி விஷயத்தை பார்க்கும்போது இந்த பாக்கிய இந்திரியங்கள் மாத்திரம் அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுறது இல்லை, அதுதான் சமாதப்படுறதுங்கிறது இல்லை. மனசும் சேர்ந்து போய் விஷயத்தை சம்பந்தப்படுறது. அப்ப இந்த மனசு இருக்கே அந்த பாக்கியேந்திரியத்தோடு கூட சேர்ந்து அந்த விஷயம் வரைக்கும் போய் அதோட அதை கூட வியாபிக்கிறதா. எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை வியாபிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வியாபிச்சுடுறது மனசு. இதுதான் கடாதி வியாப்னுவது சித்தம். சித்தம் கடாதி விஷயங்களை வியாபிக்கிறது. அப்படி வியாபிக்கும் போது தன்னிபம் ஜாயதே. இது அதே ஆகாரத்தில் தெரியும். இது மனசுக்கு தானே இல்லை, நம்ம சாமான்யமான வேற விஷயத்துல கூட காமிக்கலாம். அடுத்ததுல சொல்றார், அடுத்த ஸ்லோகத்திலே 22வது ஸ்லோகத்திலே யஞ்சகோவா யதா ஆலோகா வியங்கிய ஆகாரகாம் யா சர்வார்த்த வியஞ்சகத்வாதீஹி அர்த்தாகாரா பிரதிஷ்யதே. இந்த ஸ்லோகத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த வெளிச்சம் இருக்கு, இந்த வெளிச்சம் பற்றி தான் நமக்கு விஷயம் தெரியும். அந்த விஷயத்துல பட்டாதான் வெளிச்சமும் தெரியும். அது இல்லாம வெறும் ஆகாசத்துல வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அது ஏதோ ஒரு விஷயத்துல படணும், படும்போதுதான் தெரியும். இப்ப கடத்து மேல வெளிச்சம் பட்டுதுன்னா அங்கேருந்து வெளிச்சம் படுறது, கடத்து மேல படும்போது தெரியும். கடத்து மேல பட்ட அந்த வெளிச்சம் எந்த ஆகாரத்துல தெரியும்? கட்டம் ரவுண்டா இருந்தா ரவுண்டா இருந்தாலே எல்லா இடத்துலையும் வியாபிக்கிட்டு இருந்தாலும் கடத்து மேல படும் அந்த ஆலோகமானது கட ஆகாரத்துல தெரியும். இரண்டாண்டு கடத்தோட சம்பந்தம் இல்லாத இடத்துல தெரியவே தெரியாது. அதே மாதிரி கடத்தை தெரியப்படுத்தக்கூடிய அந்த விருத்தி இருக்கு, இதுவும் வெஞ்சகம்னு சொல்றது. வெஞ்சகம்னா அதை தெரியப்படுத்தக்கூடியது, விஷயத்தை எது அபிவிருத்தி பண்றதோ தெரியப்படுத்துகிறதோ அது வெஞ்சகம். இந்த விருத்தி கூட அந்த கடத்துல போய் விழும்போது இந்த ஆகாரத்துல தெரியும். இந்த ஆகாரத்துல ஆகலை, அதை புரிஞ்சுக்கணும். இந்த வெளிச்சம் கடத்துல பார்த்தா கடமாயிடும்னு சொல்லப்படும். அந்த அளவுக்கு தெரியும். ரவுண்டா ஒரு வஸ்துல அது பட்டுதுன்னா இதுவும் ரவுண்டா தெரியும். சதுரமா ஒரு வஸ்துல வெளிச்சம் பட்டதுன்னா சதுரமா இருக்கு.
அதுக்கு எதிரமெல்லாம் ஆகலை, அப்படி தெரியுது. அதான் யதா ஆலோகா வியங்கிய ஆகாரத்தாம் யாத், வியங்கியம் அபிவியங்கியமா இருக்கக்கூடிய அந்த வஸ்துவுடைய ஆகாரத்தை அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சர்வ அர்த்த வியஞ்சகத்வா ஜீஹி, இந்த புத்திவிருத்தியானது சர்வ விஷயத்துக்கும் அபிவியங்கிக்க மாட்டோம். இது இல்லாட்ட ஒரு வஸ்துவும் தெரியாது. ஆலோகம் வெறும் ரூபவத்தான வஸ்துவை, கண்ணால பார்க்கிற வஸ்துவை தான் அதை பிரகாசப்படுத்த முடியும். மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஆலோகம் பிரயோஜனம் இல்லை, அதனால பிரகாசப்படுத்த முடியாது. ஆனா ஜீங்கிறது புத்தியானது எல்லாத்துக்கும் வேணும். இது இல்லாட்ட எந்த விஷயமும் இல்லை. அதனால எல்லாத்துக்கும் இந்திகமா இருக்கிறதுனாலே எந்தெந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறதோ அந்தந்த விஷயாகாரமாக இந்த புத்தி வர்ணிக்கப்படுகிறது. அர்த்தாகார பிரதிருஷ்யத்தை, இந்த விஷயத்தை ஆச்சாரியால் சொல்லியிருக்கார், சுரேஸ்வரார் சொல்லியிருக்கார். அதனால இது பிராமாணிகம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்திலே சொல்றார். பகவத் பூஜ்யபாதானாம் இயமுக்தி சயுக்திகா ததா வார்த்திகாரைரபி அயமர்த்தோ நிரூபிதா. மனசு இங்கேந்து கிளம்பி விஷய பரியந்தம் போய் அதை பிரகாசப்படுத்திட்டு வருது அப்படிங்கிறத பகவத்பாதாலும் சொல்லியிருக்கா, உபதேசாஸ்திரியாதி கிரந்தத்துல மற்றதுலயும் இருக்குது. இந்த பிரசாந்தத்திரய பாஷ்யத்தை பிருஹதாரண்யத்துல இது தெரியும், தட்சிணோபத்துல தெரியும், பல இடத்துல மனோவருத்திகளை பற்றி பேசியிருக்கேன். வார்த்திக காரணம் நன்னாவே சொல்லியிருக்கார். ததா வார்த்திகாரியிற்கு அயமர்த்தோ நிரூபிதா. இது ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா, இந்த தார்க்கிகால மனசை சின்னதா வச்சுக்கால பரமாணு ரூபமாக இந்த சைவத்தை விட்டு எங்கேயும் வெளியே போகாது. வெறும் இந்த இந்திரியம் மாத்திரம் விஷயம் பரியந்தம் போகும். ரசோரிந்திரியம் அங்க இருக்கிற விஷயம் வரை நேரம் அப்படி பிரகாசமா போய் அடிக்கிறது. இந்த மனசு அந்த இந்திரியத்தை பட்டு இருக்கணும். மனசு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனாலே ஒரு சமயத்துல ஒரு இந்திரியத்தோடு தான் பட முடியும். சரீரம் கூட வியாபிக்க முடியாது. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் சஞ்சோகம் இருக்கணும், மனசுக்கும் அந்த இந்திரியத்துக்கும் ஒரு சஞ்சோகம் இருக்கணும், இந்திரியத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா ஆத்மாவுக்கு அந்த விஷய ஞானம் கிடைக்கும். இது அவருடைய சித்தாந்தம். மனசு ஒரு சமயத்துல ஒரு இந்திரியத்துல தான் சம்பந்தப்படுது. ஏன்னா அது சின்னதா இருக்கிறது, அதுக்காகவே அதை சின்னதா வச்சிருக்காங்க. அவளுடைய சித்தாந்தப்படி ஒரு நீட்டமா இருக்கக்கூடிய பதார்த்தத்தை கரகரனை கடிச்சா கரகரன் சத்தம் கேட்கக்கூடிய பதார்த்தத்தை இப்படி வாயில வச்சுட்டு ஒருத்தன் கடிக்கிறான்னா அப்போ நமக்கு அந்த பதார்த்தமும் கண்ணுக்கு தெரியுது. அதை கடிக்கும் போது ஒரு சத்தம் கேட்கறது காதுக்கு கேட்குது. அந்த பதார்த்தத்துல நல்ல ஒரு வாசனை இருக்கு, அது மூக்கால தெரியுது. அதுல நல்ல ருச்சி இருக்கு, ஒரு ரசம் இருக்கு, நாக்கால தெரியுது. இப்ப எல்லாமே தெரியுதுன்னு சொன்னா கந்தம் அதுவும் தெரியுது. இப்ப என்னாச்சு, 5 இந்திரியங்களுக்கும் அந்த ஒரே சமயத்துல வேலை வருது தெரியறது அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொன்னாதான் வரிசையாதான் தெரிஞ்சாகும். அதாவது அதோடைய ரூபம் தெரியும் போது ரகமோ கந்தமோ எதுவும் தெரியாது. அதோட சத்தம் காதுக்கு கேட்கும் போது வேற எதுவும் தெரியாது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா ரொம்ப சூக்ஷ்ம காலத்துல அடுத்தடுத்து வருது, நமக்கு ஒரே காலத்துல வந்த மாதிரி தெரியும். நிஜமா முதல்ல வரிசையா தான் வருது, கிரமமா. ஒரு தியானம் ஒரு சமயத்துல ஒரு தியானம் தான் வரும், 2 தியானம் சேர்ந்து இந்திரியங்களால வர முடியாது. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப சீக்கிரமா வந்து விடுறதுங்கிறதுனால அந்த காலத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாததுனால ஒரே சமயத்துல 5 தியானமும் வந்தது அப்படின்னு நமக்கு ஒரு பிரமை. ஆனா அப்படி வரல. இப்படி இதுக்காகவே அவ அந்த மனசை பரமாணம் ஏன்னா கொஞ்சம் பெருசா வச்சிருந்தோம்னா ஒரு சமயத்துல அது பல இந்திரியங்களோடு சம்பந்தப்படுறதுக்கு யோக்கியமாயிடும். அப்படியான பல இந்திரியங்களோட ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்டிருக்குன்னா அது வந்து தன் விஷயத்தை ஒரே சின்னத்துல காண்பிக்கிறாம அது கூடாதேங்கிறதுக்காகவே அதை புத்தியா வச்சிருந்தாங்க. ஒரு சமயம் இங்க கண்ணுல பட்டுன்றதுன்னா காதல படாது, வேற எந்த இந்திரியத்தையும் வேற எந்த இந்திரியம் இங்க வேலை செய்யணுமோ அதோட பட்டு இருக்கும் போது வேற இந்திரியத்தோட மனசு படவே படாது. அதனாலே அவாமகத்துல இது வரும். சாங்கிய மதத்திலையும் வேதாந்த மதத்திலும் இது வருங்கிறதுக்கு ஆச்சாரியாளுடைய வசனமே பிரமாணமாக இருக்கு. வார்த்தைக்காரர் அப்படிங்கிறத சொல்லுங்க.